Hello friends, welcome to Hotpot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் வறுவல். இது செய்யிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிரலாம். வீட்ல இருக்கிற கம்மி இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வரமிளகாய் இப்படி 2ஆ உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம் இப்படி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் 2ஆ நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 300 கிராம் அளவுக்கு சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாமே சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்படியே மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அவ்வளோதாங்க, சிக்கன் ஃபுல்லாக வெந்துருச்சு. மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.